ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. இன்னைக்கு நம்ம பெரியாழ்வார் அப்படின்னு நம்ம சம்பிரதாயத்துல அழைக்கப்படுற விஷ்ணு சித்தர் அவருடைய திரு வைபவத்தை பார்க்கலாம். அதுவும் ஒரு கதாவாக்குல பார்க்கலாம். அதாவது பெரியாழ்வார் அப்படின்றவரே நம் சம்பிரதாயத்துல ஒரு தாய் பாவத்துல தாய் ஸ்தானத்துல இருக்கக்கூடியவர். நம்ம 12 ஆழ்வார்கள்ல தாய் ஸ்தானம் யாருக்குன்னு கேட்டா பெரியாழ்வாருக்கு தாங்க சொல்லுவாங்க. ஏன்னா அவர் பாடினது மொத்தம் 473 ஸ்லோகங்கள், பாசுரங்கள். இந்த பாசுரங்கள் எல்லாமே தாய் பாவத்துல தான் பாடியிருக்காரு. தன்னை ஒரு தாயாகவும் கிருஷ்ணனை தன்னோட குழந்தையாகவும் நினைச்சுட்டே பாடியிருக்காருங்க. அப்படிப்பட்டவருடைய கதையை நம்ம இன்னைக்கு அனுபவிக்கலாம். அது மிதுனே ஸ்வாதிஜம் விஷ்ணோ ரதாம்சம் தன்வித புரேகே பிரபத்தேயம் வசீரம் விஷ்ணு விஷ்ணு சித்தம் புரச்சகிம். அதாவது இவரோட திரு அவதாரம் மிதுனம் அப்படின்னு சொல்லிப்படுற ஆனி மாசத்துல சுவாதி நட்சத்திரத்துல திரு அவதாரம். விஷ்ணோகோ ரதா அம்சம் அப்படின்னா விஷ்ணுவோட ரதமான கருடனோட அம்சமாக இவருடைய திரு அவதாரம். பிரபத்தியே அகம் பிரபத்தியே, நான் இவர் திருவடியை பணிகிறேன். எப்படிப்பட்ட இவர் அப்படின்னா ஸ்வசுரம் விஷ்ணோகோ, விஷ்ணுவோடைய மாமனார் இவர். விஷ்ணு சித்தம், விஷ்ணுவே இவரை தன் சித்தத்தில் தன் நினைவுல கொண்டிருக்காராம். அதனால விஷ்ணு சித்தர் அப்படின்ற திருநாமமா. இன்னொரு விதமாவும் சொல்லுவாங்க. எப்படின்னா இவரோட சித்தத்துல எப்பொழுதும் விஷ்ணு நிறைந்திருப்பதனால இவருக்கு விஷ்ணு சித்தர் அப்படின்ற திருநாமம். அப்படிப்பட்ட இவரை பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்கலாங்க. அதாவது ஸ்ரீவில்லிபுத்தூர்ல கலி தொடங்கி 47வது ஆண்டு குரோதன வருஷம் சொல்லுவாங்க. அப்பொழுது ஆனி மாசத்துல சுவாதி நட்சத்திரத்துல சுக்ல பட்சத்துல ஏகாதேசி திதியில ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு கருடனோட அம்சமாக இவர் புதுமையாருக்கும் முகுந்தாச்சாருக்கும் வேயர் என்ன சொல்லப்படும் அந்தனர் குலத்துல திருமகனாக திரு அவதாரம் செஞ்சார். இவர் திருவவதாரம் செஞ்ச உடனே அவ அப்பா முறைப்படி இவருக்கு கற்றுத்தர வேண்டிய வேத பாடங்கள் உபநிடதங்கள்லாம் கற்றுக் கொடுக்குறார். அப்புறம் இவர் என்ன பண்ணுறாருன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர்லேயே ஒரு தோட்டம் அமைச்சு அங்கே பூமாலை தோத்து அதை வடபத்திர பெருமாளுக்கு சமர்ப்பணம் பண்ணுறாரு. இதையே தன்னுடைய கைங்கரியமாக நினச்சிட்டு அந்த வடபத்திர பெருமாளுக்கு சாயிக்கு எல்லா கைங்கரியத்தையும் பண்ணிட்டு வராரு. புஷ்ப கைங்கரியத்தை எப்பொழுதும் செஞ்சுட்டு வராரு. அப்ப என்ன ஆறுதுன்னா அவருடைய ஊர் அப்படின்றது மதுரை கூடல்ன்ற அழைக்கப்படுற அந்த மதுரையில வல்லபதேவன்ற ராஜா ஆட்சி பண்ணிட்டு வர்றாரு. அந்த காலத்துல ராஜாலாம் பார்த்தீங்கன்னா ராத்திரியானா மாறு வேடத்துல ரோந்து பண்ணி போவா. அப்ப ஒருத்தர் கேட்குறாரு, இந்த லோகத்து சுகத்துக்காக நம்ம பொருள் சேர்க்கிறோம், அப்போ வைகுண்டத்தை அடையணும்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்றத கேட்கும்போது பரதெய்வம் யார் அப்படின்ற ஒரு கேள்வி ராஜாவுக்கு எழறது. அந்த பரமபதத்தை அடையறதுக்குன்னா என்ன பண்ணணும், எது உயர்ந்த கதியை நமக்கு தரக்கூடியது அப்படின்ற கேள்விகள்லாம் அவருக்கு வருது. உடனே தன்னோட அரண்மனைக்கு திரும்பி தன் மந்திரியான செல்வ நம்பிக்கிட்ட சொல்றாரு. அவர் சொல்றாரு, அவருக்கு தெரிஞ்சாலும் பணத்துக்கு ஆசைப்பட்டு இவர் சொல்லிட்டாரேன்ற இது வரக்கூடாதுன்றதுனால அவர் சொல்றாரு, ராஜா நம்ம பறை அறிவிக்கலாம், யாருக்கெல்லாம் பரதெய்வம் யாருன்னு யார் சொல்றாங்களோ அவங்களுக்கு பொற்குழி கொடுக்கலாம், பொற்காசுகள் கொடுக்கலாம். இதை ஒரு பெரிய தோரணம் கட்டி அதுக்கு மேல பொற்கிழியை தொங்க விடலாம். யார் சொல்லும்போது அந்த பொற்கிழி கீழே விழுந்து அவ கையில விழறதோ அவ சொல்றதே உண்மைன்னு நம்ம எடுத்துக்கலான்றாரு. இதை மாதிரி தெரிவிச்ச உடனேவே பெருமாள் வடபத்திர சாயி விஷ்ணு சித்தரோட கனவுல வரார். அப்பா நீ போய் நானே பரதெய்வம் அப்படின்றத வேதங்கள் உபநிடதங்கள் புராணங்கள் இதிகாசத்தை சொல்லி நிரூபணம் பண்ணிட்டு வாப்பான்னு உடனே பெருமாளோட வாக்க மெய்ப்பிக்கிறதுக்காக பெருமாள் திருவடியில பணிஞ்சு அதே மாதிரி அங்க போய் எல்லா பெருமாள் சொற்படியே எல்லா சாஸ்திரத்துங்களையும் கொண்டு எல்லா புராண கதைகளையும் கொண்டு ஸ்ரீமன் நாராயணனே பரதெய்வம் அப்படின்றத அந்த இடத்துல சொல்றாரு. மேல இருந்த பொற்கிழி விழுந்து கீழே அவர் கையில வருது. அதை ஏந்திராரு. ராஜாவுக்கு பகு சந்தோஷம். உடனே யானை மேல அம்பாரியா அவரை பொற்கிழியும் கையில கொடுத்து அவரை விருதூதி அனுப்பி வைக்கிறாரு. இதை பார்த்த பெருமாளுக்கும் பகு சந்தோஷம். இவருக்கு
பட்டர்பிரான் அப்படின்ற பெயரையும் அந்த ராஜா தாங்க தராரு. அப்புறம் பெருமாளுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆஹா, நம்ம குழந்தை நம்ம சொன்னபடி போய் சொல்லிட்டு இப்படி வராரே, இவருக்கு நம்ம உடனே காட்சி தரணும்னு சொல்லிட்டு விஷ்ணு சித்தருக்கு காட்சி தரணுன்றதுக்காக எம்பெருமான் தாயாரோட கூடி கருட வாகனத்துல ஓடி காட்சி தராராம். இதை பார்த்த விஷ்ணு சித்தர் சொல்றாரு, அப்பா சொச்சோ உனக்கு கண்ணடி பட்டுடாதா? அதாவது இப்படி ஒரு பரிவான், பொங்கும் பரிவாலே வில்லிபுத்தூர் பட்டர்பிரான் பெற்றார் பெரியாழ்வார் என்னும் பெயர். பெருமாளை பார்த்த உடனேவே பரிவான், ஆஹா பெருமாளே உனக்கு கண்ணடி பட்டுறாதா? நீ இப்படி வரையே, யாராவது கண்ணடி பட்டா, எந்த கடி பட்டாலும் நம்ம வந்துடலாம், கண்ணடி பட்டா வெளில வர முடியாது, நீயோ இத்தனை பொகு அழகா இருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு பல்லாண்டு பாடுறாராம். அதாவது நம் சம்பிரதாயத்துல பார்த்தோம்னா, கோதிலமாம் ஆழ்வார்கள் கூறுகரைக்கெல்லாம் ஆதி திருப்பல்லாண்டானதுவும் வேதத்துக்கோம் என்னும் அது போல் உள்ளதுக்கெல்லாம் சுருக்காய் தான் மங்களமாதலால்ற மாதிரி ஓம்க்கு நிகரானது இந்த பல்லாண்டு. இந்த பல்லாண்ட உண்டோ திருப்பல்லாண்டு கொப்பொருகளை தான் உண்டோ பெரியாழ்வார் கொப்பொருவர் அப்படின்ற மாதிரி அப்படிப்பட்ட திருப்பல்லாண்ட பெருமாளுக்காக இவர் பாடுறாரு. பெருமாளுக்கும் ரொம்ப சந்தோஷம். அப்படிப்பட்ட இந்த ஆழ்வாரோடைய வைபவத்தை இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கோம். இவரையுடைய திருவடிகளை எப்பயுமே பணியணும். நல்ல திருப்பல்லாண்டு நான் மூன்றோன் வாழியே, 411 நமக்குரைத்தான் வாழியே, சொல்லறிய வானதிரின் சோதி வந்தான் வாழியே, தொடை சூடி கொடுத்தாலே தொழுதமப்பன் வாழியே, செல்வ நம்பி தன்னை போல் சிறப்புத்தான் வாழியே, சென்று கிழியறுத்து மால் தெய்வம் என்றான் வாழியே, வில்லுபுத்தூர் நகரத்தை விளங்க வைத்தான் வாழியே, வேதியர்க்கோர் பட்டர்பிரான் மேதினியில் வாழியே. அப்படிப்பட்ட அந்த பெரியாழ்வார், ஆண்டாளோட திருத்தகப்பனாரான இந்த பெரியாழ்வாரோட திருவடிகளை எப்பொழுதும் நினைச்சு நம்ம அவர் பாடிய பாசுரங்களை சொல்லி பகவானோட அனுகிரகத்தை பெற வேண்டும். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக.